ஒரு தரமான மீன் குழம்புக்கு எது தெரியுமா ரொம்ப முக்கியம்? கைப்பக்குவம் தான். கைப்பக்குவம் எப்படி வரும்? கையில் கரைச்சி தான். என்ன மொக்க ஜோக்காக இருக்கா? பட் அதான் உண்மை. ஒவ்வொருத்தர் வைக்கும் போது ஒரு டேஸ்ட் வருது. அப்புறம் வேறு என்ன அது? ஒவ்வொருத்தரோட கைக்கும் ஒவ்வொரு சுவை. எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு நான் வைக்கிற மீன் குழம்பு தான். யார் வீட்டில் சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. எந்த ஹோட்டல்லையும் ஏன் மீன் குழம்போட டேஸ்ட்டை அடிச்சிக்க முடியாதுன்னு தான் நான் நினப்பேன். ஏன்னா நான் மீன் குழம்பு வைக்கும் போதே ரசித்து வைப்பேன். அதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் வரும். வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம்லாம் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்து புளித்தண்ணியை ஊற்றி கரைச்சி இடித்த பூண்டு, இடித்த சோம்பு, வரமிளகா, வெந்தயம் தாளித்து அந்த குழம்பு அதில் கொட்டி கொதிக்க வச்சு நல்ல மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பில் ஊறின சங்கரா மீன் துண்டுகளை போட்டு நல்ல லாவாக சுற்றி விட்டு கொதிக்க விட்டு சாப்பிட்டா எப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ஏன் கைப்பக்குவம் மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கரா மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். முட்டை பொடி மாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.